நாளில் செய்யும் வெளிதானில் செய்யும் என நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூட்டில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த எபிசோடில் குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த உலகமே ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா சனி பயிற்சின்னா சில பேருக்கு பயம் வந்துடுது. ஆனால் குரு பயிற்சின்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. ஐயா, எனக்கு குரு எந்த ராசிக்கு எங்கே வராரு, நல்லது செய்வாரா, எங்கள் பொண்ணுக்கு திருமணம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சந்தோஷமாக கேட்குறத பார்க்கும்பொழுது குரு பயிற்சி பரவலாகவே மக்களிடையே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நல்ல எண்ணத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் வாக்கியப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 11/5/2025 குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. இந்த குருவானவர் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகிறார். இப்போது திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 14/5/2025 இந்த ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. குரு பொறுத்தவரையும் இருக்கிற கிரகங்கள்லேயே மிகுந்த சுப கிரகம் குரு தான். குரு இல்லைன்னு சொன்னாலே இந்த 12 கட்டங்களில் 9 ராசி 9 நட்சத்திரங்களில் குருன்னு ஒன்று இல்லாமல் போயிருந்தால் எல்லாருமே ரொம்ப அவதிப்பட வேண்டியிருக்கும். பாருங்கள், குரு இருக்கும் பொழுது பார்க்குற இடம் இருக்கிற இடம் பார்க்குற இடம்லாம் சிறப்புன்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கே நம்ம எல்லோரும் அப்பப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத நம்ம தெரிவிக்கிறோம். அப்போது குரு இல்லாமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் பார்த்துங்க, உலகமே சந்தித்து போயிருக்கும். குருவானவர் இருக்கிறதுலையே மிகுந்த சுபகிரகம். ஆனால் அதே குருவானவர் எல்லா லக்னங்களுக்கும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்வாரான்னா அதுதான் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு மீன லக்னம், தனுசு லக்னம், அவங்களுக்கு ஆட்சி வீடாக இருந்த போதிலும் குரு அங்கே ஆட்சி பெற்றாலும் கூட அது கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்பட்டு பிரச்சனையே தருகிறார். இப்போது மிதுன லக்னம், கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதிபதி என்ற ஒரு நிலையை அடைகிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 4 லக்னங்களுக்கும் குருவானவர் பாதகத்தை செய்கிறார். ராசிக்கும் அப்படி தான். லக்னத்திற்கு 100% பலனும் ராசிக்கு 50% பலனும் தாங்க. லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். இப்போ சந்திரனை வச்சு தான் நம்ம ராசி நம்ம சொல்கிறோம். அது கோச்சார ரீதியாகவும் பலனை சொல்லப்படுகிறது. ஆனால் லக்னத்தை வச்சு பார்க்கும்போது பிறப்பு சார்ட் தசாபுத்தி அடிப்படையில் நம்ம சொல்ல போகிறோம். அதே தசாபுத்தி 70% இயங்குங்க. இந்த குரு பலன், குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன், ராகு கேது பயிற்சி பலன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் கோச்சாரம். இந்த கோச்சாரம் என்பது ஒரு 30% மட்டுமே சாத்தியம். 70% உங்கள் தசாபுத்தி தான் இயங்கும். அந்த 70 + 30 2 கைகோத்து நின்னா தான் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும். ஆனால் இந்த 30 உங்களுக்கு 100% ஆயிடாது. ஏன்னா குரு ஓன்னு இருக்குது, ஆன்னு இருக்குது, இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்கன்றீங்க. ஆனால் கடைசியில் ஒன்றுமே நெகட்டிவாக நடக்குதுன்னு வருத்தப்படக்கூடாது. ஏன்னா கோச்சாரம் என்பது 30%க்கு உள்ளே தான் இருக்கும். அதுதான் இங்கே இருக்கிற நிலைமை. இந்த குரு பகவானுக்கு இப்போ குரு தசை ஒருத்தருக்கு தசை ஆரம்ப தசையாக இருக்குதுன்னு சொன்னாக்கா அது ரொம்ப இதுவாகவே இருக்கும். படிக்கிற பிள்ளைங்க பாருங்கள், ஒரு 30 வயசுக்குள்ளே குரு தசை நடக்கணுங்க. நடந்ததுன்னு சொன்னால் படிப்பு ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு குரு தசை 16 ஆண்டு காலம் சூப்பராக இயங்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த துலா லக்னம், ரிஷப லக்னம், இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குரு பாவி தான். அதனால் எல்லாருக்கும் குரு நல்லது செஞ்சிட மாட்டார். மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த குருவுக்கு பார்வை பலம் சுபமாக இருப்பதால் 5, 7, 9 ஆகிய 3 பார்வைகளாலும் குரு பார்க்க கோடி நன்மை என்று பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் குருனுடைய நிலை ரொம்ப சிறப்பு. குரு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாக்கா விசாகம், புனர்பூசம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரத்தில் குரு உட்கார்ந்த போது கூட
குரு ஆட்சி பெற்றதுக்கு சமமாக நல்லதே செய்வார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க. குரு பொறுத்தவரையிலையும் தனித்து இருக்கக்கூடாது. ஒரு பிறப்பு ஜாதகத்திலையும் சரி, இல்லை கோச்சார ரீதியாகவும் சரி, அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டு, அந்தணன் தனித்திருக்கையில் அபகீர்த்தி மெத்த உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மற்ற கிரகங்களோடு குரு சேர்ந்து இருக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் பலனை, சிறப்பான பலனை அதிகப்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல். மற்றபடி உங்களுக்கு இந்த குருவானவர் பாருங்கள், குரு பலன், குரு எந்தெந்த விஷயத்தில் நமக்கு நல்லது செய்கிறார் பாருங்கள். குரு ஒருத்தருக்கு திருமணத்தை பண்ணி வைக்கிறது குரு பலன் வேணும். குரு பலன் இல்லாமலும் திருமணம் ஆகும். இப்போ ஒருத்தருக்கு குரு பலன் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு, இப்போ ஆணுக்கு குரு பலன் இல்லை, பெண்ணுக்கு குரு பலன் இருந்தால் திருமணம் நடிச்சிடும். இல்லை குரு பலனே இல்லைனாலும் உள்ள தசாபுத்தி போயிட்டுருக்கு, 7 குடியவன் தசாபுத்தி 2 குடியவன் தசாபுத்தி போயிட்டு இருந்தால் திருமணம் ஆகும். இப்போ குரு திருமணத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார், குழந்தை பாக்கியத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க, ஞானம் பெற, கல்வி பெற. கல்வி என்பது புதனுடைய நிலை தான் இருந்தாலும் ஞானம், கல்வி, மற்ற வாழ்க்கை வாழ்வாங்க வாழ்க்கை, அதாவது பொருள் சேர, நகைகள் சேர, பொருளாதார ரீதியாக பெரிய லெவலில் ரீச் ஆக, இதெல்லாம் குரு பகவானுடைய அருள் கடாட்சம் இருந்தால் தான் நம்ம பெரிய லெவலுக்கு வர முடியுங்க. குரு பொறுத்தவரையிலையும் இப்போ குருவுக்கு நிறைய பேர் இருக்குது. அதாவது வியாழன்னு சொல்லுவாங்க, அந்தணன்னு சொல்லுவாங்க, குரு, பொன்னன், இப்படி நிறைய பெயர்கள் இருக்குது. குருவை வச்சு பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு நல்ல சுப பலனை, எந்த ஒரு கெட்ட கிரகமாக இருந்தாலும், அசுப கிரகமாக இருந்தாலும், அதனுடைய தசாபுத்தி நடக்குது அப்படின்னு சொன்னால், குரு சேர்ந்து இருந்தாலோ, குரு பார்த்துருந்தாலோ அந்த தீய பலன்கள் மட்டுப்படுத்தி நல்ல பலன்களை நடத்துவதற்கான வழிவகை செய்வார் இந்த குரு பகவான். அப்படி குருவுக்கு ஏகப்பட்ட ஒரு பெருமைகள் இருக்குது, ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். இந்த குரு இப்போ குரு பேச்சு நடக்குது இல்லைங்களா, யாரெல்லாம் எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குதுங்க. குரு பாருங்கள், இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க இருக்காங்க. செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறவங்க மேஷம், விருச்சிகம், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் ஆதிக்கம் இருக்குது. குருவனுடைய கோயில் போனோன்னா திருச்செந்தூர் போனீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்புங்க இந்த குரு பயிற்சிக்கு. அதே நேரத்தில் இங்கே என்ன ஊர் அப்படின்னாக்கா, அந்த அரக்கோணம் போகிற அரக்கோணத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவிந்தவாடின்னு ஒரு ஊர், ரைட் சைடில் போனீங்கன்னா ஒரு குரு கோயில் இருக்குது. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு சௌகரியம். பாடியில் திருவள்ளிதாயம்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போகலாம். அங்கே திருவள்ளீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிற இதுவாக இருக்கார் அவர் பாடியில், அந்த கோயிலுக்கு போகலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா திட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் கோயில் இருக்குது. அந்த இப்படி நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற ஒரு குரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மீன ராசி, மீன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம். மீன ராசியில் என்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் இருக்கிறது. மீன லக்னம், மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக மிக உன்னதமான சாதனை புரியக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாங்க ராசிக்குள் போகலாம். மீன லக்னம், மீன ராசிக்கு அதிபதியே குரு தான். 1-10க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் 4ஆம் இடத்துல போய் உக்காந்துருக்கார். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக போனீங்கன்னா கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்லணும். இப்போ 1 10 4 போய் உட்காந்துருக்காரு, கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்லணும். இருந்த போதிலும் கோச்சார கிரகங்கள் 4ஆம் இடம் ஸ்தான பலம் இல்லை குருவுக்கு. இருந்த போதிலும் இருக்கிற இடத்த நல்லது செய்வார் குரு பகவான், அவ்வளோதான். பார்க்குற இடம் இன்னும் சூப்பர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். தொழிலில் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சூப்பர் அருமையான நேரம். இல்லைங்க 7 சனி நடக்கட்டும். 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தாங்க பிரச்சனை. முதல் ரவுண்டு நடக்கிறவங்க பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்த மார்க்கு வராது, எதிர்பார்த்த கோர்ஸு கிடைக்காது, சேர்ந்து படிக்க முடியாது. இப்படிலாம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொண்டு வரும்.
இல்லை ஏற்கனவே ஒரு கோர்ஸ் சேர்ந்துருப்பாங்க, எனக்கு பிடிக்கலன்னு வந்துடுவான். 4 லட்ச ரூபா பணம் கட்டிட்டு திரும்பி வந்துடுவான், எனக்கு வேறு கோர்ஸ் சேர்த்து விடு, எனக்கு அது பிடிக்கல. ஸோ இப்படிலாம் சில பிரச்சனைகளை கொண்டு வரும் முதல் ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு. ஆனால் 2வது ரவுண்டு நல்லதையே செய்யும். செகண்ட் ரவுண்டு இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு. அதுவும் ஃபினான்ஷியலாக ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆண்டு. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். பல அற்புதங்களை பார்க்க போகிறீர்கள். நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். தாய்க்கு இது நாள் வரைக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டிருக்கும். இப்போ அவங்க எழுந்து நடமாட துவங்குவாங்க, நல்லா இருப்பாங்க. ஷீ இஸ் ஆல் ரைட் பர்ஃபெக்ட்லி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பாங்க. வண்டி வாகனங்கள் வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு வருமானம் வரும். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள்கிட்ட ஃபினான்ஷியல் சவுண்டு இருக்கிறதால நீங்கள் நல்லா படிக்க வைப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, 4ஆம் இடம் சுகஸ்தானம். நல்ல சுகவாசியாக இருப்பீங்க, அதில் ஒன்றும் குறை கிடையாது. குரு பார்வை கோடி நன்மை. 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 8ஆம் இடம் என்பது ஒரு அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னா எந்த அசிங்கமும் அவமானமும் இல்லாமல் நல்ல ஒரு கௌரவமாக சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. மீன இலக்கணம் மீன ராசியில் இருக்கவங்க ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க, இடம் வாங்கியிருப்பீங்க, இஎம்ஐ கட்டணும், இல்லை வண்டி கார் வாங்கியிருப்பீங்க, இஎம்ஐ கட்டணும், தாராளமாக கட்டலாம், ஒன்றும் குறை கிடையாது. எல்லாம் 10ஆம் இடம் சிறப்பாக இருக்குது, வருமானம் வரத்தானே வரப்போகுது, அதனால் ஒன்றும் பயம் வேண்டாம். தொழில் மேன்மை உத்தியோக மேன்மை இருக்குது சிறப்பாக. தொழில் காற்றுள்ள போது சுருட்டிக்கொள்ளுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நேரம் நீங்கள் 4 குரு இருந்தாலும் 10ஆம் இடத்தை பார்க்குறதால தொழில் வளர்ச்சி உத்தியோக வளர்ச்சி சிறப்பு மேன்மை சிறப்பாக இருக்கும். அதனால் இப்போ வருமானம் சிறப்பாக வரும். அப்போ வருமானம் வருதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் ஏங்க அசிங்கம் அவமானம்லாம் வரப்போகுது, ஒன்றும் கிடையாது. சூப்பராக நல்லா இருப்பீங்க. அடுத்தது 10ஆம் இடத்தை குரு பார்க்குது. தொழிலில் விஸ்தீர்ணம் பண்ணுங்கள், எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். தொழிலை இன்னும் விரிவாக்கம் பண்ணுங்கள், இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள். கண்டிப்பாக சிறப்பாக பண்ணுவீங்க. உங்களுடைய கமாடிட்டிலாம் விற்று போயிடும். வாடிக்கையாளருடைய வருகையால் உங்கள் பிஸ்னஸே களை கட்டும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது கவர்மெண்ட்டில் இருக்கிறீங்க, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம், அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொன்னான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் சிறப்பாக. சலுகைகள் என்னெல்லாம் லோன் ஃபெசிலிட்டிஸ் வேணுமா கண்டிப்பாக கிடச்சிடும். தனியார் தொழில் இருக்கீங்களா ப்ரொமோஷனெலாம் கிடைக்கும். இப்போது கவர்மெண்ட்லேயே இருக்கீங்க, சில பேர் கூடுதல் பொறுப்புகள் வழங்குவாங்க. நீங்கள் நல்லா வேலை பார்க்குறீங்கன்னா அந்த சீட்டையும் சேர்த்து செய்யுங்க அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு நிர்வாகத்தால் பாராட்டுதல்கள் கிடைக்கும். அதுக்கு தகுந்த ரெமுனரேஷனும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இது அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பதவி உயர்வு ஊதிய உயர்வு சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடம் என்பது மாமியாரை குறிக்கக்கூடிய இடம். அப்போ மாமியாருக்கு அந்த குரு பார்க்குதுன்னா மாமியாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டாம், ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்க எழுந்து நடமாட தூங்குவாங்க. வயோதிகம் காரணமாக இருந்தாலும் இப்போ இந்த ஆண்டு அவங்களுக்கு தேக ஆரோக்கியம் சந்தோஷம் கேட்டது கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அப்படின்னு சந்தோஷமாக இருக்கணும், மனசில் தெம்பு வந்தாலே போதுங்க, சந்தோஷம் தானாக வந்துடும் வயசான காலத்துலேயும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு 12ல் ராகு இருக்குது, சூப்பருங்க. 12ஆம் ராகு மட்டும் இல்லை, குரு பார்க்குறார். அப்போது வெளிநாடு போகணும், ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், உயர்கல்விக்காக போகிறீங்க, இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க, இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க, எதுக்கு போனாலும் சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட், உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க இன்னொரு வேறு ஒரு நாட்டுக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை வரும். லேப்டாப்பு, கம்ப்யூட்டரு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கோர்ஸ்
ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணக்கூடியவர்கள், கம்ப்யூட்டர் சென்டர் நெட் சென்டர் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலங்க. அற்புதமாக இருப்பீங்க, சாதிக்க போகிறீங்க. இப்போ சனி வந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. இளைய சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஆகாது, இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்கும். எடுக்கிற காரியம் கொஞ்சம் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆகும், ஆனால் அடுத்ததில் சாதிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். மற்றபடி குறுகிய தூர பயணத்தால் நல்லது நடக்காது, குறுகிய தூர பயணத்தை அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை சனி பார்க்குறதால இல்லாதான் குடும்பத்துலலாம் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்க போது, நல்ல சம்பாத்தியம் இருக்க போதுன்னு நம்ம சொல்லணும். தேனாறு பாலாறு வீட்டில் ஓடினாலும் கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க, விட்டு கொடுத்து போனீங்கன்னா தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க, நண்பர்கள்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். சமூகத்தில் உங்களை பார்த்த உடனே ஒரு தில்ஸாக பார்ப்பாங்க. இதனால் வரைக்கும் முகமலர்ந்து வரவேற்றவர்கள் அவங்க திடீர்னு உங்களை பார்த்த உடனே மூஞ்சி கிழத்தி வச்சு மூஞ்சி திருப்பிப்பாங்க. ஏன் இதெல்லாம் நடக்குது உங்களுக்கே புரியாது. காரணம் கிரகங்கள். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. இப்போது சென்றமிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்கிறதெல்லாம் தாண்டி இப்போ சென்றமிடமெல்லாம் வெறுப்புன்ற மாதிரி ஆகிடும். யாரை பார்த்தாலும் மூஞ்சி தூக்கிறாங்கப்பா, நான் என்னவோ பண்ணுறது. கொஞ்சம் நீங்கள் ரெடிமேட் புண்ணியை வரவழைத்து கொண்டு கொஞ்சம் சூதனமாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பிரச்சனை இல்லாமல் காரியத்தை சக்ஸஸ் பண்ணலைன்னா கூட ஓரளவுக்கு ஃபெயிலியர் இல்லாமல் கொண்டு வரலாம். அதுதான் உங்களுக்கு நிலைமை. மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் 12ல் ராகு இருக்கிறது. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. நீங்களோ உங்கள் மனைவியோ வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலை வரும். உங்கள் பசங்களோ உங்கள் உறவினர்களோ வெளிநாட்டில் இருப்பாங்க. நான் போயிட்டு வரேங்க, டூர் மாதிரி போயிட்டு வரேன், இல்லை ஜாலியாக போயிட்டு வருவீங்க. அமெரிக்காவில் இருக்காங்க, ஜப்பானில் இருக்காங்க, ஸ்விஸ்ஸில் இருக்காங்கன்னா போயிட்டு ஜாலியாக போயிட்டு 1 மாதம் 2 மாதம் ஜாலியாக டூர் மாதிரி போயிட்டு வரக்கூடிய, இல்லை ஆன்மீக பயணம் கூட போக வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு அமையும். எது எப்படி இருந்தாலும் அது செலவினங்கள் ஏற்படுத்தினாலும் சுப செலவுகள் தான் ஏற்படுத்தக்கூடிய நிலை. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அந்த ட்ரிப்பால் ஆத்ம திருப்தியும் கிடைக்க போகுது, சந்தோஷமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் இந்த மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தாங்க அது கொஞ்சம் பிரச்சனை. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்கன்னு சொல்லணும். பொன்னான ஒரு ஆண்டுங்க, சூப்பரான ஆண்டு. தொழிலில் வளர்ச்சி, மேன்மை, உத்தியோக வளர்ச்சி, சிறப்பு எல்லாம் இருக்கும். மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பற்றி நகரிட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் நடக்கும். 7க்குடையவர் 7க்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக குரு பார்வையில் இருக்கிறதால மனைவியால் யோக பாக்கியங்கள், அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் ஒன்று அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இல்லை அவங்க அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். மொத்தத்தில் இந்த மீன ராசியில் பிறந்த ஆண்களுக்கு அது அரசு உத்தியோகமாக இருக்கலாம், தனியார் துறையாக இருக்கலாம், இல்லை சொந்த தொழிலாக இருக்கலாம், ஒரு முன்னேற்றகரமான ஒரு ஆண்டு. பெண்களுக்கும் சாதகமான ஒரு ஆண்டு, சந்தோஷமான ஆண்டு. மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற்று சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு. அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். பல திருப்பங்கள் இருந்தாலும் உங்களுக்கு மேலிடத்தில் செல்வாக்கினை பெற்று சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். கலைஞர்கள் மற்றவர்களால் பாராட்டப்பட போகிறீர்கள். கலைஞர்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு சூப்பரான ஒரு ஆண்டு. சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க. உங்களை உலகமே திரும்பி பார்க்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நன்றி, வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.